வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் டேபிளில் சீரியல் நம்பர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சும்மா ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 2 3 4ன்றது சீரியல் நம்பர் வருஷப்படியாக வரணும். சரிங்களா? இப்போ 100 நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ 1 2 3 4ன்னு டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு சிம்பிள் மெத்தட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்சர்ட் ஹோம் டேபில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து புல்லட்டின் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பரிங்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு வந்துடும். சரிங்களா? வேர்டோட செகண்ட்ரிக்கு என்னென்னா, இப்போது நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு வந்து வாட்டர் மார்க் வரணும். சரிங்களா? டாப் சீக்ரெட்டுன்னு எனக்கு வாட்டர் மார்க் வரணும் அப்படின்னா பேஜ் லேஅவுட் போய்க்குங்க. பேஜ் லேஅவுட்டில் வாட்டர் மார்க்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க்னு இருக்கும். அதில் இமேஜ் வச்சுருந்தா இமேஜ் யூஸ் பண்ணி அதை நீங்கள் லெட்டர் பேடில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் டாப் சீக்ரெட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த லெட்டர் பேடு யார் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் டாப் சீக்ரெட்னு தான் இருக்கும். இதை யாராலும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது ட்ரிக் என்ன அப்படிங்கிறது, இது வந்து இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏதாவது பார்டர் நம்ம போடணும் அப்படின்னா பேஜ் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபார்மில் இருக்கும், ஏகப்பட்ட ஃபார்மெட் இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி பார்டர் வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி பார்டர் தேவைப்படுதோ நீங்கள் அந்த பார்டர் வந்து உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். என்ன பார்டர் வேணுமோ அந்த பார்டர் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாலாவது ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே லைனில் அடிச்சிருக்கோம். இப்போ இதே எனக்கு புக்கு மாதிரி இந்த பக்கம் பாதி வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்டில் காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு செகண்ட் ஃபார்மெட் வேணும். ஸோ நம்ம செகண்ட் ஃபார்மெட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா புக்ஸ் மாதிரி இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி இங்கேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.